ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ரமகாத் வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே துஜ குலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத்கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. நேயர்களே, தொடர்ந்து நம்ம இந்த தனுர் மாசத்துல திருப்பாவையோட பொருள் விளக்கத்தை எளியவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் லௌகீக ரீதியாக நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். 3 பாசுரமா அவ கண்ணனை எழுப்பின்னு இருக்கா. கண்ணன் தூங்குவதை போல் பாசாங்க பண்ணி கொண்டு நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றான். எல்லாருடைய பொறுமையையும் சோதித்து கொண்டிருக்கின்றான். சகிப்புத்தன்மையை சோதித்து கொண்டிருக்கின்றான். கோபத்தை உண்டு பண்ணுகின்றான். இப்படி பல அழிஷாட்டியங்களை பண்ணிட்டு எழுந்து வராம இருக்கான். இது நமக்கு புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் ஒரே மாதிரி தான். ஆனா 5 அறிவு கொண்ட மனித இனங்கள் 6 அறிவு கொண்ட மனிதனா நடந்துக்காம 5 அறிவு கொண்ட மிருகங்களை போல் நடந்து கொண்டிருக்கிறோம். இங்க எப்படி எழுந்து வராம ஐஷாட்டியம் பண்ணிட்டு கோபத்தை உண்டு பண்றான், அச்சுறுத்தலை உண்டு பண்ணுகின்றான், அப்புறம் சகிப்புத்தன்மையை டெஸ்ட் பண்றான், பொறுமையை டெஸ்ட் பண்றான். இந்த மாதிரி பல விஷயங்களை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கான் இல்லையா. அந்த மாதிரி தான் மனித வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இப்படிதான் நடக்கும். ஆனா எது நடந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த 6ஆம் அறிவுன்ற பகுத்தறிவு சிந்தனை செய்து எல்லோரும் வாழ்வதற்காக ஏற்பாடு பண்ணதுதான் இந்த உலகம். வாழ விடு, வாழ வழிய விடு. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம், ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு ஒத்தாசை கொண்டு, அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதரவு அளிக்கணும், அனுசரித்து நடந்துக்கணும். அன்பு, ஆதரவு, அரவணைப்பு, அனுசரிப்பு, இந்த 4 விஷயத்தை தான் ரொம்ப அழகா சொல்றா. அன்பு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆதரவு இல்லை, அனுசரிப்பு இல்லை, அரவணைப்பு இல்லைன்னா. ஸோ அரவணைப்பு, ஆதரவு, அனுசரிப்பு, இது 3ம் இருக்கிற இடத்துல தான் அன்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த அன்புக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்கும். அந்த அன்பு நிரந்தரமானதாக இருக்கும். ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா அதற்கான சிஸ்டம் ப்ராசஸ் புரோட்டோகால் என்ன அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம்.
இங்க அவ வந்து என்ன பண்றான்னா, கண்ணனை எழுப்புவதற்கு உனக்கு எல்லா விதமான மங்களமும் உண்டாக்கட்டும் சொல்லி மங்களத்தை வந்து பாடுறா. சிறிய வயசுல அவன் செஞ்ச சாதனைகள் எல்லாம் சொல்லி பாடுறா. பூ பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாத்தையும் வச்சுட்டு வாசல்ல வந்து நின்று கூப்பிடுறா. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்று அங்கு தென்னிலங்கை சிற்றாய் திரள் போற்றி, போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனியாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்று உன் சேவகமே ஏந்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இங்கு ஏலேரோர் எம்பாவாய். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு திருவக்கிரம அவதாரத்துக்கு பல்லாண்டு பாடுறார். சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு ராமாவதாரத்துக்கு பல்லாண்டு சொல்றா. போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்று உன் சேவகமே ஏந்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இங்கு ஏலோர் எம்பாவாய். அன்று வாமனனாக ஈரடிகளால் உலகை அளந்த அப்பிஞ்சு திருவடிகளுக்கு பல்லாண்டு. ராமனாக அழகிய இலங்கைக்கு சென்று ராவணனை வீழ்த்திய உன் தோல் வலிமைக்கு பல்லாண்டு அப்படின்றா. கனகா சக்கர உருவில் வந்த சகடாசுரனை சுட்டு குலைத்த உன் புகழுக்கு பல்லாண்டு அப்படின்றா. கன்று உருவில வந்து வஜ்ராசுரனை எரித்தடியாக்கி விளாமரமாக நின்ற கபிதாசுரன் மீது எரிந்த சமயம் மடங்கி நின்ற கழலையுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு அப்படின்றா. கோவர்த்தனான மலையை கொடையாக கோகுலத்தில் காத்த உன் கருணை குணத்திற்கு பல்லாண்டு அப்படின்றா. பகவரை வென்று பகைமையை வேரோடு களையும் உன் திருக்கையில் ஏந்திய வேலுக்கும் பல்லாண்டு அப்படின்றா. என்று இப்படி பல தடவை பல்லாண்டு பாடி உன் வீரச் செயல்களை புகழ்ந்து உன்னை அனுபவிக்க இன்று வந்துள்ளோம், தயை புரிந்து எழுந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி பல்லாண்டு பாடி பெருமாளை வந்து எழுப்புறா. அவளுடைய சாதனைகள் எல்லாம் சொல்லி பெருமாளை வந்து எழுப்புறா. சின்ன வயசுல நீ இப்படிலாம் இருந்தியே அப்படின்னு சொல்லி பெருமாளை வந்து எழுப்புறா. நம்ம ஒரு வயசுக்கு வந்து நமக்கு ஒரு விதமான பக்குவங்கள் ஏற்படும். அப்போ 60 வயசுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நான் வந்து 20 வயசுல இப்படி இருந்தேன், 40 வயசுல இப்படி இருந்தேன், 50 வயசுல இப்படி இருந்தோம் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. சொல்லிட்டு வரும்போது 60 வயசுக்கு உண்டான பக்குவத்துல நம்ம இருக்கோமா அப்படின்றத வந்து நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த 60 வயசுல வந்தும் பக்குவம் இல்லாமல் நம்ம இன்னமும் இந்த மாதிரி கோபம், பதட்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பதட்டம் இருக்கும். பதட்டம் இருக்கிற இடத்துல நிதானம் போயிடும். நிதானம் போயிடுத்து அப்படின்னா என்ன ஆகும், அந்த டென்ஷன்ல ஏனோ தானோ வந்து உளர ஆரம்பிச்சிடுவோம். இப்படி கோபம் வந்துடும், சட்டுன்னு எதையான வந்து சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிதானமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி திருப்பாவை, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை சத்சங்கங்களுக்கெல்லாம் போய் கேட்டு தெரிஞ்சுட்டு அதற்கு உண்டான ப்ராசஸில், அதுக்கு உண்டான அந்த ப்ரோட்டோக்காலில் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து சின்ன வயசுலேருந்தே வாழ்ந்துன்னு வந்துட்டாக்கா அதுதான் செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கேர், செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்தந்த வயசுக்கு அந்தந்த விஷயத்தை அப்பப்பவே நம்ம ஹீல் பண்ணிகிட்டே வந்துட்டோக்க அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நோன்பு செய்யணும். நோன்பு பயணம்னா என்ன பண்ணணும், தினந்தோறும் தியானம் பண்ணணும், தினந்தோறும் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நம்ம உடலை மனதை தூய்மையாக நல்ல விதமாக நம்ம எவ்வளோ தூரம் வச்சுட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை தான் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். நிறைய என்லைட்மெண்ட் வரும், நல்ல விஸ்டம் வரும். ஸோ அதுதான் சொல்றா, இவ்வளோ விஸ்டமோடு இருக்கக்கூடியவனே நீயா அப்படியே கபட நாடகம் அப்படின்னு படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு பல்லாண்டு பாடி வந்து எங்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஸ்ரீ வடபத்திர சாயி கோயில் கருவறையில கல்வெட்டு ஒன்று மிக பழமையானது. இதை கொண்டு ஆண்டாளின் கோயில் 739 கட்டப்பட்டு இருக்கலாம் என்று தெரிய வருகிறது. இந்த கோயிலில் முதல் அறங்காவலராக வேறு யாரும் இல்லை, பெரியாழ்வார்தான் இருந்தார் அப்படின்றதும் பூரணமா நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்றத சொல்லி தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிற உங்களுக்கு நன்றியை கூறி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி. ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடிகளே சரணம்.